ஆதங்கத்துல பேசக்கூடிய விஷயத்த ஏன் கீழே உட்கார்ந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை தவறா எடுத்துக்க கூடாது, தவறா புரிஞ்சுக்க கூடாது? இல்லை, நான் என்ன பேசவே இல்லையே, என்ன பேசுனேன்? இல்ல நீங்க சார், இல்ல சார், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சார், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாட்டு மக்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல, குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றேன். நம்பிக்கை இல்லைன்னு நான் வார்த்தையை சொல்லவே இல்லையா? சரி, குறைந்து கொண்டு வருது. எந்த வகையிலன்னு சொல்லுங்க. இதை மட்டும் நீங்க இந்த ராணுவ தாக்குதலை விட்டுருங்க சார். இல்ல எந்த வகையில், எந்த வகையில நாட்டின் பாதுகாப்பு என்று எடுத்துக்கொண்டோமேயானால் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டை எப்படி பாதுகாக்கிறது என்பதை நம்ம படிக்கிறோம். சரி, அவன் எவ்வளவு கண்காணிப்பா தன்னுடைய நாட்டை வைத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டோமேயானால், அதாவது இப்போ சைனாக்காரன் உள்ள வந்து ஊடுருவான்னு கேள்விப்படும் போது நம்ம நாடை பாதுகாக்கிறோமா இல்லையா என்று ஒரு ஆதங்கம் எனக்கு வருகிறது. பாகிஸ்தான்காரன் உள்ள வந்து பார்லிமெண்ட் அடிக்கிறாங்கிறான், தலைவட்டி போட்டு போறேங்கிறான், ஒவ்வொரு முகாமில் போய் அடிக்கிறான், பம்பாய் வரைக்கும் வந்து மும்பையில் வரைக்கும் தாஜ் ஹோட்டலில் வந்து அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அவ்வளோ தூரத்தில் வந்து அடிச்சுட்டு போகிறான். அது வரைக்கும் நம்ம உளவுத்துறை என்ன செய்கிறோம், நம்ம போலீஸ் என்ன செய்யுது, நம்ம ராணுவம் என்ன செய்யுது, நம்ம அரசுடைய செட்டப் சரியாக இருக்குதா, எல்லாம் எந்த வகையிலும் நம்ம குறைவு கிடையாது. ஆயுதம், வெப்பன்ஸு, மற்ற அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நாட்டையும் சமாளிக்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கிற ஒரு நாடு, அதை ஆளுகிற நிர்வகிக்கிற மனிதர்கள் பலவீனமாக இருக்கிறதுனால் ஒரு பின்னடைவாக இருக்கிறதுன்னு ஒரு கவலை, ஆதங்கம். இதுல என்ன தவறு காண்றீங்க நீங்க? எந்த வகையில பின்னடைவு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? ஆமாங்க, பார்லிமெண்ட் பின்னடைவு இல்லையா? இல்ல சார், நீங்க இது எந்த வகையில வந்து சார் சொன்னீங்க அப்படின்னாலும் இதுக்கு இந்த தாக்குதல்களுக்கு பின்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு இஸ்லாமிய நபர்களுடைய பெயரா தான் வருதுங்கும் போது இங்க இந்த அரசாங்கம் கொஞ்சம் அவங்கள கூடுதலா கண்காணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? அதுதான் நான் சொல்றேன், கண்காணிக்கலன்னு. அந்த கோவம் தான் உங்களுக்கான்னு கேட்கிறேன். அந்த கோவம் தான் அந்த கோவத்தினால தான் உங்களுக்கு இந்த அடிச்சிட்டு போறான்னா. சரி, இந்தியா என்ன ஏன் சந்தேகப்படுறேன்னு கேக்குறீங்க? அதை அடிச்சவன்லாம் பாகிஸ்தான்காரன், நல்லா கவனிக்கணும். பாராளுமன்ற தாக்குதல் நடத்தினவன் பேர் முஸ்லீமா இருக்கலாம், இந்திய முஸ்லீம் போய் தாக்கல, பாகிஸ்தான் முஸ்லீம் வந்து தாக்குறான். அவன் நாட்டுக்கு விசுவாசம் வந்து தாக்கிட்டு போறான்னு வைங்க, அது எங்கள் மீது அது வராது. நாங்க என்ன கேட்கறோம்னா, இன்னொரு நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள பார்லிமெண்ட் வந்து தாக்குற அளவுக்கு வர்றான்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏன் செய்யல? இதை இந்த பொறுப்பை உண்டாக்குறது இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கிறோம். நாங்க போய் செய்ய முடியாது, என்ன செய்யணும்னா சொல்லதான் முடியும். இது அவங்க காதுக்கு எட்டட்டும். ஒரு குறைந்தபட்சம் தேசப்பற்று இருக்கக்கூடிய, அதாவது இந்த நாட்டின் மேல பற்று இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நீங்க உருவாக்கலாம். அதை வேணா கண்டிப்பா கண்டிப்பா அதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி சரி சரி, இந்த வார்த்தையே தேசப்பற்றுடைய வெளிப்பாடு தானங்க. நான் சந்தோஷப்படலை அடிச்சுட்டு போயிட்டான்னு, ஏன் அடிக்க விட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் பார்லிமெண்ட்டுக்குள்ள அடிக்க விட்டீங்க? எதுக்கு நம்ம ராணுவ வீரர் அடிக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செய்யலை அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு தேசப்பற்ற உருவாக்குமா, தேசப்பற்றுக்கு எதிராக வருமா? நான் கேட்குறேன், அந்த மாதிரி கேட்கல. நான் வந்து நீங்கள் பாகிஸ்தானை தாக்குனேன்னு நான் கேட்டேன்னா, நேற்றைய தாக்குதல் நம்ம இதை கேள்வி எழுப்பணுமா? அதை கேட்கவே இல்லையே. நம்மளே தாக்க விட்டேன்னு தான் நான் கேட்குறேன். அதாவது நியாயமான காரணங்களை ஆராய்ஞ்சு ஆதரவு கொடுக்கும். ஆமாம், என்ன மாதிரியான பின்னடைவுல சப்போர்ட்டில் செஞ்சு இருந்தாலும் காரணம் இருந்தாலும் நீங்கள் செய்கிற கடமையை சரியாக செய்யலை. நாடு இப்படி இருக்கக்கூடாது, எந்த நாடும் இருக்கக்கூடாது. எந்த நாடும் தன்னுடைய எல்லையை பாதுகாக்க தவறினால் அது நாடே கிடையாது. அந்த பொறுப்பு வரணும். இராணுவத்துக்கு இல்லை, போலீஸுக்கு இல்லை, உளவுத்துறைக்கு இல்லை, ஆட்சியில் இருந்த எந்த கட்சிக்கும் இல்லைங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன் அது வரணும்? ஏன் இல்லாமல் போச்சு சார்? ஏன் இல்லைன்னா அவங்க ஊழல் சம்பாதிக்க அதில் தான் அக்கறை செலுத்துகிறாங்க. நான் இது நாடுடைய பாதுகாப்பு ஃபஸ்ட்டாக இல்லை, வேற ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக தெரிகிறது. நம்ம இந்த கோயம்புத்தூர் அட்டாக்கு நம்ம பார்க்கும்போது அங்கே இருந்த நிறைய இளைஞர்களை நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து ஒரு 30 வயசுக்கு உள்ளார இருக்கக்கூடிய இளைஞர்களாக ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தலைமுறையே ஒரு மதவெறியோட உருவாயிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த சம்பவம் உண்டாக்குனது. அதே மாதிரி மதவெறியோட இஸ்லாமிய சமூகத்திலையும் ஒரு தலைமுறை உருவாயிட்டு இருக்கா நான் கேட்குறேன். அப்படி உருவாகி இருந்தால் கோயம்புத்தூர்ல அதே மாதிரி அவன் கிளம்பி வந்திருப்பான். உருவாகலை. அவன் நாங்கள் கூட சும்மா தான் இருந்தோம். அரசாங்கம் பார்த்துக்கிறோம், போலீஸார் பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லி நாங்கள் சும்மா இருந்தமே. பொறுமை காக்குறாங்க அப்படின்னு சொன்னா வச்சுக்கலாமா? உருவாகி அர்த்தம். அதான் சொல்றேன், உருவாகி பொறுமையா இருக்கிறாங்க. அப்படி உருவாகவே இல்லை. உருவான பொறுமை காக்க முடியாது. சரி, இது மாதிரி உருவானது வெளிப்படுத்த தான் தோணும். அதனால நாங்கள் உருவாகவே இல்லை. அப்படி ஒரு சிந்தனை எங்களுக்கு வரவே இல்லை. அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்தோம், பாதுகாப்பு போடுங்க, மேலே வரைக்கும் பேசணும், இந்தந்த ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய இடமா இருக்குது, கூடுதல் பாதுகாப்பு பலப்படுத்துங்கன்னு இப்படி கோரிக்கை வச்சமே தவிர அப்படி நாங்கள் உருவாகவே இல்லை. அதே நேரத்தில் அவங்க உருவாகிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுல உருவாகிட்டாங்கன்னு நான் சொல்லலை. இல்லை, இந்த அப்படி ஒரு தோற்றம் இருக்குங்களா? அது என்ன விஷயம் நீ பார்க்கணும்னா, ஒரு செல்போன் கடையில் கொள்ள நீங்கள் டிவிலாம் எல்லா டிவிலையும் வந்துச்சு அந்த வீடியோ. செல்போன் கடை சட்டரை தூக்கி உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒவ்வொருத்தனும் ஒன்றும் எடுத்து உள்ள நுழையிறான் 50 வரை வர்றாங்க. ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வெளியேறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் ஒருத்தனாச்சு ஏன்டா கொள்ளையாண்டா அடிக்கிறீங்க, இதெல்லாம் சரியாடா, இதெல்லாம் நம்ம இந்து மதத்தில் இப்படிலாம் செய்யலாமாடா, ஒரு அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படலாமான்னு ஒருத்தன் கேட்டான். அதில் இல்ல அது எல்லாமே வந்து பங்களாதேஷ்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சரியான ஆள் யாருன்ட்டு தெரியல. சரி, ஆனா இதை வந்து நம்ம பொதுவா அந்த ஊருக்காரங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போட வேணாம். அதுவும் வந்து விசாரணையில் இருக்குது. இருங்க, பங்களாதேஷ்காரங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் இல்ல சார், அது வந்து விசாரணையில் இருக்கு. அது வந்து இந்த சம்பவம் நடந்து திட்டமிட்ட விஷயத்துக்கு பங்களாதேஷ்காரன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க அந்த ஷட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெல்டிங் வச்சு கட் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. சரி, இல்ல அது வந்து பிளானா வந்து இந்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு நீங்க ஆதாரம் இல்லாம சொல்ல வேண்டாம். இல்ல சொல்றேன், ஆதாரம் விசாரணையில இருக்கிறதுனால இல்ல ஆதாரம் அதுக்கெல்லாம் விசாரணைலாம் கிடையாது. என்னட்டா முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சட்டரை துறக்கிறவன் யாரு, உள்ள போன் எடுத்து தேடி கைது பண்ணி உள்ள இருக்கிறாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல ஒரு ஆள் கூட பங்களாதேஷ் ஆள் இல்ல. இந்த கைது செய்யப்பட்ட வீடியோவை பார்த்து அதுல ஒவ்வொருத்தரும் அடையாளம் கண்டு தான் போலீஸ் பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப பங்களாதேஷ்காரன் இல்ல. அது போக பங்களாதேஷ்காரன் இந்த சசிகுமார் கொல்லப்படுறது அவனுக்கு எப்படி தெரியும்? அடுத்த நாள் வந்து இறங்கிடுவான் அவன் பங்களாதேஷ்ல இருந்து. அவ்வளவு பாதுகாப்பு இன்னும் பலவீனமா இருக்கா சொல்ல வரீங்க? அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சார், நம்ம இங்க பாருங்க, நங்கனூர்ல உள்ள ஒரு ஐடி பொண்ணு ஒண்ணு செத்து போச்சு. அது உள்ளூர்காரன் தான் யாரோ கொண்டு இருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா கடைசியில பார்த்தா பீகார்காரங்க 2 பேர். அதனால நான் நிறைய மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க இருக்கிற அந்த எண்ணிக்கையிலே பங்களாதேஷ் இருக்காங்க. கோயம்புத்தூர் நான் கேட்கிறேன், இந்த திரண்டு போனாங்க அவ்வளவு பெரிய கூட்டம், 4 பேர் படிக்க வேண்டாம் வந்திருப்பான். பங்களாதேஷுக்காரன் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாக்காரன் பங்களாதேஷில் இருப்பான், பங்களாதேஷுக்காரன் இந்தியாவில் இருப்பான். அதில் கோயம்புத்தூர் ஒரு நகரத்தில் 2 பேரோ 3 பேரோ படிக்கிறதுக்காண்டி வந்து ஏதாவது காலேஜில் படிச்சுட்டு இருந்தால் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இதுதான் இருக்குமே தவிர இவ்வளோ பெரிய லாட் ஆஃப் நம்பரும் வந்து பங்களாதேஷா. அவன் ஏன் பங்களாதேஷ் நுழையிற? அவனுக்கு என்ன தேவை இருக்குது? இல்லை, பங்களாதேஷ் முஸ்லீம், அவன் ஏன் முஸ்லீம் கடையை உடைக்கின்ற அவனுக்கு ஏன் அந்த அப்படி என்ன வருது அவனுக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் நீங்க புழங்கி கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நபர், உங்களுடைய அமைப்பும் புழங்கிட்டு தான் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எல்லா விதமான கருத்துக்களையும் ரொம்ப கட்டற்று வெளிப்படுத்துவதற்கான ஒரு தளமா அது இருக்குது அப்படிங்கும்போது அது எப்படி பயன்படுத்தப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மத பிரச்சாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல? சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் அது கட்டுப்பாடற்றதாக இருக்கிறதுனால அதிகமான பேர் அது முறையை பயன்படுத்தலை. ஏன்னா இஷ்டத்துக்கு என்ன எழுதிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆதாரம் இல்லாமல் பரப்புகிறாங்க, அது ஒரு ஜாஸ்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அதன் பக்கம் மக்கள் அதிகமாக ஈர்க்கப்படுறது காரணம் என்னென்னு கேட்டால், இந்த ஊடகங்கள் இருக்கு இல்லையா, டிவி பேப்பர் ஊடகங்கள், இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சமுதாயத்தினுடைய செய்தியை இருட்டடிப்பு செய்வது, அவங்கள வந்து இந்த தீவிரவாத சித்தரி இந்த மாதிரி வேலையை செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு தேட்டமாக அது ஒன்று தான் இருக்குது. அவன்கிட்ட வந்த பிறகு பத்திரிகையில் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இப்போலாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஃபேஸ்புக்கில் சில விஷயங்கள் பரவுன பிறகு வேறு வழியே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அது உதவுது. அது தள்ளப்பட்டது காரணமே இல்லை. நாங்கள் பேப்பர் வாங்கி டிவியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் சரியான முறையில் வந்து செய்திகள் தரப்படலை. ஒரு கட்சி செய்தியை கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சார்பாக கொடுக்குறாங்க, அல்லது உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு குண்டு வடிபட்டு 100 பேர் இறந்துருப்பான், அது செய்தியாக இல்லாமல் நமீதாவுக்கு இன்று பிறந்த நாள்னு தலைப்பு செய்தி போடுவாங்க. உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி எல்லாம் இருக்கிற பார்த்து வெறுப்படைந்த மக்களுக்கு வந்து அந்த ஃபேஸ்புக்கு அந்த முகநூல் வந்து ஒரு வடிகாலாக இருக்கிறதுனால அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் நல்லா பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லா பயன்படுத்தலை. சாதிய ரீதியாகவும் மத ரீதியானவும் ஒரு வெறியூட்டக்கூடிய ஒரு அம்சமா இந்த சமூக வலைதளங்கள் மாறிட்டு இருக்குன்ட்டு ஜெயினுல் ஆபிதீன் நினைக்கிறாரா? இல்லை, அதாவது சாதி அடிப்படையில் வெறியூட்டக்கூடியதாக இருக்கிற ஊடகங்களுக்கு கோபத்தோட பதிலடி கொடுக்குறாங்க. இந்த அடிப்படையில், ஏன்னா நான் உங்களை நேர்காணல் எடுத்துட்டு இருக்கிற நானும் ஒரு ஊடகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால, சாதிய வெறியூட்டக்கூடிய செயல்களில் ஊடகம் என்ன செயல்படுதுன்னு நீங்க எவ்வளோ கடினமான வார்த்தைகளில் நீங்க விமர்சனம் செஞ்சாலும் அதை நான் எந்த இடத்துலையும் கட் பண்ணாமல் போட போறேன். அதனால அதை நீங்க தாராளமாக சொல்லலாம். எந்த ஊடகம் அப்படி சாதிய வெறியூட்டுற மாதிரி நடந்துக்குச்சு அப்படின்னு. உதாரணமா இந்த வெள்ளம் ஏற்படுது சென்னையில். அந்த வெள்ளத்தில் வந்து அதிகமாக முஸ்லீம் சமுதாயம் தான் பங்களித்தது என்பது உங்களுக்கெல்லாம் இப்போ தெரியும். ஆனால் அந்த வெள்ள பாதிப்பு ஒரு வாரம் வரைக்கும் தன்னார்வ தொண்டர்கள்னு தான் செய்தியில் சொன்னாங்க அதிகமான ஊடகங்கள். அவங்களுடைய ஒரு முஸ்லீம் அமைப்பு, முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. சமூக வலைதளங்களில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்த பிறகு அந்த மக்கள்லாம் யாரும் வரவில்லை, கவுன்சிலர் வரல, கட்சிக்காரன் வரல, எங்கள் ஜாதிக்காரெலாம் வரல, அப்படியெல்லாம் சொல்லி அதன் மூலமாக ஊடகங்கள் இந்த சமூக வலைதளங்களில் பரவுன பிறகு ஒரு வாரம் கழிச்சு தான் அப்போ முஸ்லீம்கள் இதில் பங்களித்தாங்கங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பித்தாங்க. இது ஏன் அந்த எண்ணம் வருது? எல்லாத்திலும் அடையாளத்தோடு சொல்கிறீங்க.
அப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு ஷோ காட்டிட்டு போனாங்க ஒரு ஊரில், சோறு கொடுக்க ஒன்றும் கொடுக்கல, எங்களுக்கு தெரியும். அது நாங்கள் தான் 3 நாள் அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டுருக்கோம். இல்ல அவங்க கொடுத்தாங்க, எங்களுக்கு தெரியும். என்ன எல்லா பக்கம் கொடுத்தாங்க, எல்லா பக்கம் கொடுத்தாங்கன்னு தெரியும், கொடுத்தாங்க. அது கொடுத்தாங்க, அடையாளத்துக்கு எல்லாருமே கொடுத்தாங்க. நாங்கள் இருக்கிறது தெரியுமா, கழுத்தளவு நீஞ்சி போய் நீச்சல் அடிச்சு போய் கஷ்டப்பட்டு 3வது மாடி 4வது மாடியில் தேங்கி அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக அதை வந்து ஆர்எஸ்எஸ் செய்தார்கள் என்று சொன்னவர்கள் முஸ்லீம்கே சொல்ல. அதான் கேள்வி. 4000 பேர் ஒரு பேப்பரில் போடுறாங்க, 4000 பேர் இறங்கி இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து. அப்போ 4000 பேர் இறங்கினதை விட நாங்கள் 30,000 தொண்டர்களை இறக்கி விட்டு வேலை பார்த்தோம். அப்போ அதுக்கு ஒரு மத அடையாளத்தை, ஒரு அமைப்பு அடையாளத்தை சொல்லக்கூடியவர்கள் வந்து முஸ்லீம் அடையாளத்தை சொல்லலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரியான ஒரு பார்க்கும் பொழுது இந்த ஊடகம் பாரபட்சமாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு மனசில் வருகிறது. அதே மாதிரி வந்து இந்த கோயமுத்தூர் கலவரத்தை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செய்தித்தாளில் போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, லூட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டூ வீலரில் ஒருத்தன் போகிறான், அந்த முகத்தையும் மறைத்து வண்டி நம்பரையும் மறைத்து அந்த செய்தியை போடுறாங்க. ஏன் அந்த நம்பர் தெரிஞ்சு அவன் கைது செய்யப்பட்டுருவான், பிடிபட்டுருவாங்கிறதுக்காக வேண்டி. அதே நேரத்தில் வந்து மற்ற விஷயங்கள் எப்படி பார்க்குவாங்கன்னு கேட்டால் க்ளோஸ்அப்பில் படம் எடுத்து காட்டுவாங்க. அப்போ இதை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் சொன்ன மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்து முன்னணி போர்வையில் கலவரம் செய்தார்கள்னு சொல்கிறோம். இந்து முன்னணி தான் கலவரமே செஞ்சிச்சு. ஒரு தலை சிறந்த பத்திரிகை என்று பேர் எடுத்திருக்குது. அதில் தலைப்பு செய்தி கொடுக்குறாங்க, இந்து முன்னணி போர்வையில் கலவரம் நடத்தினார்கள் அப்படின்னா. இப்போ இந்து முன்னணி வேற யார் நடத்திட்டானா? நடத்தினது அவன் தான் டிக்ளேர் பண்ணி நான் தான் சொல்லி சொல்கிறான். இந்து முன்னணி செய்தார்கள் என்று சொல்கிற ஒரு இடத்துல இந்து முன்னணி போர்வையில் யாரோ செய்தார்கள்னு அது என்ன அர்த்தம்? அப்போ எப்படி புரியல. அப்போ ஏன் இந்த மாதிரி அந்த செய்தி அப்படி கொடுக்குறாங்க? இப்படியெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டு வர்றோம். அப்போ முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்டது, கிறிஸ்துவர்கள் சம்மந்தப்பட்டது, ஒடுக்கப்பட்ட மக்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு பக்க சார்பாகத்தான் அந்த செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுவாதி கொலையில் கூட ஏதோ ஊடகத்தில் எவனோ பரப்புனை வைத்துக்கொண்டு முஸ்லீம் தான்ங்கிற மாதிரியான கருத்தையும் விதைத்தார்கள் ஊடகங்களில், இந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும். அப்போ எதை எடுத்தாலும் முஸ்லீம்னே அதை சொல்வதற்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான ஒரு இது வெறுப்பு. காரணம் எங்களுக்கும் தெரியலங்கிறதுனால தான் சார் உங்ககிட்ட கேட்குறோம். என்ன காரணம்னா, உள்ளுக்குள்ள அந்த ஊறி போயிருக்கிறது. என்ன ஊறி இருக்குன்னா, இவங்க 50-60 இல்லை சார், நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காவல்துறை எஃப்ஐஆரில் என்ன விஷயத்தை பதிவு பண்ணுதோ அதை மட்டும்தான் செய்தியில் போட முடியும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இவங்க மேலே படுறாங்க அப்படின்ட்டு காவல்துறை சொல்லுதுன்னா அதை தான் போட முடியும். நான் கேட்பது, காவல்துறை சொல்லாத ஏன் போட்டியும் தான் கேட்குறேன். காவல்துறை சொன்னால் நீங்கள் போடுங்க, அது ஓகே. இந்த சசிகுமார் வந்து முஸ்லீம் தான் கொண்டாந்து காவல்துறை சொன்னிச்சு, இன்னைக்கு வரைக்கும் சொன்னிச்சா? சொல்லலை தானே. அப்போ ஏன் முஸ்லீம் வேறு சொல்கிறீங்க? முஸ்லீம்கள் மேலே பழி போடுற மாதிரியான ஒரு யாருமே சொல்லலையே சார். இது யாரும் ரொம்ப வெளிப்படையாலாம் சொல்லலையே. அப்படி ஒருவர் சொல்வதை நீங்கள் இப்போ தலைப்பு செய்தியை போட்டால் என்ன அர்த்தம்? அவர் பொய் சொல்கிறான்னு தெரியும் போது நீங்கள் ஊடகம் சொல்லலை, நான் ஒருத்தன் சொல்கிறேன், ஒரு இந்துத்துவ ஆள், நான் ஒரு ஆளாக இருந்து கொண்டு இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறேன். அப்போ அதை ஒரு நியூஸாக தலைப்பு செய்தியாக கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கருத்து விதைக்கப்படுமா இல்லையா? அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விவாதங்கள் நடத்துகிறாங்க, 4-5 பேரை கூட்டி கொண்டு வைத்து டிவி மீடியாக்கள் எடுத்துக்கிறங்க. அந்த ஊடகங்களில் விவாதம் பண்ணும் பொழுது ஒரு செய்தி மாட்டுக்கறி சாப்பிடுவதை பற்றி விவாதம் பண்ணுவதாக இருந்தால் அது முஸ்லீம்கள் சாப்பிட்றோம், எங்களில் ஒரு ஆளை கூப்பிடலாம், ஓகே. அப்படி கூட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பிஜேபியில் ஒரு ஆளை கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர், அவரும் பிஜேபி தான், அவருக்கு பேர் சமூக ஆர்வலர்லாம். ஒரு பக்கம் கருத்து சொல்வதற்காக வேண்டி பிஜேபி நேரடியாக ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிறாங்க. சமூக ஆர்வலர்ன்ட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுத்தாளர்னு ஒரு ஆளை வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. ஊடகத்தில் உள்ளவர்னு, அவர் யாருன்னு தெரியவும் செய்யாது, எழுத்தாளர்னு போட்டுக்குருவாங்க. 3 பேருமே ஒரே கருத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு முஸ்லீமில் யாரை சேப்ப சாப்பையை வச்சுக்கிட்டு மாட்டு கருத்திக்கெல்லாம் போக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது அப்பட்டமாக என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சார்பான கருத்தை விதைக்கிறார்கள். 3 பேர்னா 3 வாய்ப்பு கிடைக்கும்ல. நீங்க அப்படி சொல்றீங்க. பிஜேபி காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? 3 பேரை எங்களுக்கு எதிராக வச்சுக்கிறீங்க, எங்களை ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டுக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அது சில இஷ்யூக்கள். என்ன விஷயம்னு கேட்டால், தீண்டாமை விஷயம் வரும்பொழுது அதில் வந்து அதிகமான பேர் எந்த அமைப்பை கூப்பிட்டாலும் தீண்டாமை எதிர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நிலைமை ஏற்படும். ஆனால் வந்து நீங்கள் வேறு தனித்தனி அமைப்பை தான் கூப்பிட்டீங்க, இது ஆர்எஸ்எஸ் அமைப்பே தான் கூப்பிடுறீங்க. இப்போ உதாரணமாக பிஜேபி மாலன் ஒருத்தர் இருக்கார், ஆர்எஸ்எஸ் அமைப்பு எழுத்தாளர் சார். அவர் நீங்கள் மாலன் போய் ஆர்எஸ்எஸ் அந்த சித்தாந்த ரீதியை நான் சொல்கிறேன். அவர் சமூக ஆர்வலர்கள் எழுத்தாளர் கொண்டாடி போட்டுறீங்க. அவரை போட்டு நிஜமாலுமே எழுத்தாளர் தான். அவர் நிஜமாலுமே எழுத்தாளர் தான். எழுத்தாளராக இருந்து ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடாதா?
எழுத்தாளர் அரசியல் மறைச்சிருமா அது? அப்படி சொல்லல, நான் கொள்கை ரீதியா அவர் இருக்காரா அதான் இல்ல எனக்கும் தெரியாது. அவர் எந்த ஒரு இல்லாம ஒரு பொதுவான ஜனரஞ்சக எழுத்தாளர்னா அவர் அப்படி ஒரு ஆளை கூட நீ கூப்பிட்டுக்கலாம். நீங்க கூப்பிடுறப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஊடகங்களை கூப்பிடுறதுன்னா பாதிக்கப்பட்ட அகலாக்குடைய படுகொலை சம்பந்தமா பேசுவது யாரை கூப்பிடணும்? முஸ்லிம்கள் எங்களை கூப்பிடணுமா இல்லையா? அகலாக்கப்படி மாட்டு கருத்து. நீங்க எல்லா விவாதங்களும் நீங்க பாக்குறீங்களா? ஜெயினுல்லா பாக்குறேன். நீங்க எல்லா ஊடகங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க அநேகமா நீங்க பேசுறத வச்சு எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க அதை நீங்க முழுசா பாக்குறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய விவாதங்கள்ல வரக்கூடிய பிஜேபி தரப்புல நின்னு பேசக்கூடிய நபர்கள் எவ்வளவோ சண்டை போட்டு போயிருக்கிறாங்க, எவ்வளவோ விவாதங்கள் நடுவுலே நின்று இருக்குது. என்னன்னா, நீங்க எங்களை ரொம்ப அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க என்னன்னா, எங்களுக்கு எதிராக தான் ஊடகங்கள் எல்லாம் செயல்படுதுன்ட்டு ஒரு நீங்க சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டா, ஒரு எனக்கு தெரிந்து நீங்க சொன்னது எல்லாமே ஒரே ஒரு ஊடகத்தில் நடந்த ஒரு விஷயம்தான். நீங்க சொன்னது எல்லாமே மீது எல்லா எந்த ஊடகம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நிர்வாக ரீதியாக நல்லா இருக்காது. ஒரு ஊடகத்தில் தான் நீங்க சொன்ன எல்லாம் நடந்தது. எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றலாம் நடந்திருக்குல்ல. அனைத்து செய்திகளும் என்னவா இருக்கும்னா குறிப்பிட்ட ஒரு ஊடகம் தான் அது. அவங்க எந்த பாரபட்சம் இல்லாமல் அந்த மாதிரியான இந்துத்துவாவுக்கு எதிராகவே கரெக்டான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்ற ஊடகங்கள் ரொம்ப பிரபலமான ஊடகங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அதில் அப்படி இல்லை. நீங்க சொன்ன எல்லாமே இதை தவிர வேற எதுலையும் இருக்கு. நீங்க நான் தான் சொல்லணும், நீங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா டிவியும் பிஜேபிக்கு எதிராக இருக்குன்னு தான் பிஜேபிக்காரங்க சொல்றாங்க. ஆனா நீங்க இல்லன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே. அப்படி சொன்னா தானங்க நாங்க எதிர்ன்னு சொல்றது சமமாகும், பேலன்ஸ் ஆகும். அதுவும் பொய்யா? அதுவும் பொய் தான். அது முழுக்க அப்படித்தானே இருக்கிறாங்க. அதுல கடுகளவு வித்தியாசம் கிடையாது. எதை செய்தியாக்குறது எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியுமே, கடுகளவு வித்தியாசம் கிடையாது. ஊடகங்கள் கண்டிப்பா எங்களுக்கு எதிராக தான் செய்யறாங்க. ஊடகங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தான் செயல்படுது. கண்டிப்பா 100% நிறைய பண்றாங்க. கொஞ்சம் கூட ஆதரவாகவே இல்லை. 1-2 பேர் இதுகளுக்கு அந்த நடத்தக்கூடியவருடைய அவருடைய ஒரு நடுநிலை போக்கின் காரணமாகவோ அல்லது குறிப்பிட்ட ஒரு டிவியுடைய சுதந்திரம் கொடுத்த அடிப்படையிலேயோ வித்தியாசங்கள் இருக்குது. நான் சொல்லுவது ஒரு 90% பேப்பர் டிவி எல்லாமே. ஆமாம், 90% அப்படி தான் இருக்குது. ஒரு மக்கள் வெறுத்து போய் தான் இந்த ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் அவங்க பதிவுறது காரணமே அதுதாங்க. அதை நோக்கி ஓடுவதற்கு காரணம், அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு காரணமே அதில் போய் இதில் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு அநீதிழைக்கிறாங்களே அப்படிங்கிற கோபத்தில் அவன் அதை எழுதிட்டு இருக்கிறான். திரு ராஜா மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும். என்ன காரணம்? என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த சம்பவம் நடந்த உடனே அவருடைய சொந்த முகநூலில் முஸ்லீம் தீவிரவாதிகள்னு கைது பண்ணி போடுறாரு. இது சசிகுமார். இப்போ சசிகுமார் விஷயம் நடந்த அடுத்த நிமிஷமே முஸ்லீம் தீவிரவாதி ஒரு சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் முஸ்லீமில் ஒருத்தன் செஞ்சிருந்தா கூட அது முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது, அவன் பேரை தான் சொல்லணும். முதல் முஸ்லீம் செஞ்சான்னு நிரூபிக்கவும் படலை, இன்னும் கண்டுபிடிக்கல, யார் செஞ்சான்னு தெரியல. அப்படி ஒருத்தன் செஞ்சிருந்தான்னா முஸ்லீம் சேர்ந்து அவன் நாங்கள் அடிப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதுவரை எத்தனை பேர் அப்படி அடிச்சிருக்கிறீங்க? இது வரலாம் அனுமதி கொடுங்க, அடிச்சிருவோம். அடிக்காம இருக்கிறோம், சட்டத்துக்காக அடிக்காம இருக்கும். அடிப்போம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா வெறுக்கிறோம் என்பதுதான். எங்களுக்கு பவர் கொடுத்தா செய்வோம், அதை செய்வோம். பவர் இல்லை. சொல்றாருங்க ராஜா அந்த மாதிரி செய்யறாரு. ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, முஸ்லிம் சமுதாயத்துக்கு இந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு கலவரத்தை உண்டாக்குற மாதிரி, ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி, பகையோடவே 2 சமுதாயமும் இருக்கணுங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அப்போ தொடர்ச்சியாக அப்படி பண்ணிட்டு வந்தாருன்னா மக்கள் மத்தியில் வெறுப்பு விதைக்கிறது தேச பாதுகாப்புக்கு உரிய குந்தகம் விளைவிக்குமா இல்லையா? தேச பாதுகாப்புனா ஒற்றுமையை கெடுத்தா தேச பாதுகாப்பு தானே. 2 மதங்கள் மோதிக்கொண்டு அந்த மக்கள் சண்டையிட்டுக் கொள்ற அளவு தூண்டி விட்டாருன்னா என்ன செய்யறது? தொடர்ச்சியா வரல. நான் அவருடைய முகநூல் பதிவை நான் பார்க்கல, நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க அவர் என்ன சொன்னாருன்ட்டு முழுசா. இந்த சசிகுமார் கொலையை முஸ்லீம் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார், முஸ்லிம் பயங்கரவாதிகள் எழுதியிருந்தாரு, இல்ல பயங்கரவாதிகள் எழுதி முஸ்லீம் போட்டிருந்தார். அது பயங்கரமா தீவிரவாதம் தெரியல, முஸ்லீமே போட்டிருந்தார். சரி, முஸ்லீம் தான் செஞ்சான்னு போட்டிருந்தார். அடுத்த நாளே அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது ஏன் அப்படி சொல்லலாமா? ஒரு தேசிய பொறுப்புல உள்ள ஒருத்தர் ஆதாரத்தை வச்சு சொல்லட்டும், இன்னார் தான் செஞ்சார் தெரிஞ்சு போச்சு. அப்படி செஞ்சால் கூட அது எப்படி முஸ்லீம் பயங்கரவாதின்ட்டு முஸ்லீம் எப்படி சேர்க்கறது? அவன் பேரை சொல்லுங்க, ஒரு அமைப்பு சேர்ந்தவன அமைப்பு சொல்லிட்டு போங்க. மதத்தை சொல்லும்போது எல்லாரையும் அது பாதிக்கிற மாதிரி வருது இல்லையா? அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர் ஒரு குந்தகம் விளைக்கக்கூடிய பேச்சுக்களை தான் என்ன செய்கிறாரு, பேசிகிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி ஆம்பூர் கலவரத்தை சொல்கிறாரு. அந்த ஒரு நடத்தின போராட்டம் எதுக்கு? சசிகுமார் விஷயத்துக்காக நடத்துகிறார். அதை பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா? அப்போ இது ஆம்பூருக்கு முன் ஆம்பூருக்கு பின் என்று பார்க்க வேண்டும். அப்போ என்ன, முஸ்லீம் ஒரு பயங்கரவாதி மாதிரியும் அவனுக்கு சார்பாக ஒரு அரசாங்கம் இருக்கிற மாதிரியும் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் இதை காட்டணும். போலீஸ் உங்கள் கடமையை செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தேச பாதுகாப்புக்கு எதிரான ஒரு சொல்லு தானே. கல்வி
ஒரு புதிய கொள்கையை மத்திய அரசு புகுத்த போகிறது. வேற சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வேற என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த மத்திய அரசாங்கம் எடுத்துட்டு இருக்குன்ட்டு? அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முஸ்லீம்களுக்கு எதிராக எது நடந்தாலும் அசாத்திய மௌனம் காக்கிறது இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப ஆபத்தானது. மோடியுடைய பிரதமராக இருக்கிறவருடைய மௌனம் வந்து சகித்து கொள்ள முடியாத மௌனமாக இருக்கிறது. அகலாக்கு முதியவர் வந்து வீட்டில் கறி வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இழுத்து கொண்டாந்து போட்டு என்ன செஞ்சாங்க, கோயிலில் அறிவிப்பு செஞ்சு அவரை வந்து கொலை பண்ணுறாங்க. இது உலகமே வந்து ஐநா வரைக்கும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அப்போ இதில் வந்து ஒரு இது சமூக விரோதிகள் இதை செய்கிறாங்க. இது அரசு சம்பந்தப்பட்டது இல்லை, சமூக விரோதிகள் இதை வந்து செய்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ள மதத்தின் பெயரால் செய்கிறாங்க. அவருடைய பையன் வந்து இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவராக இருக்கிறார், அந்த கொல்லப்பட்டார்ல, அவருடைய மகன் வந்து இராணுவ வீரராக, இதே சென்னையில் தான் இராணுவ வீரராக இருந்துகிட்டு இருக்காரு முகாமில். அப்போ இராணுவ வீரருடைய குடும்பம் என்ற ஒரு அடிப்படையிலையும் அவங்க பார்க்கல. அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம், இவங்க குடும்பம் இராணுவத்தில் இருக்கிறதும் தெரியும். அப்போ இது ரொம்ப பெரிய கொடூரம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு பிரதமர் என்ன, ரவுடிகளுக்கு இப்படி செய்யலாமா, இந்த ரவுடித்தனத்தை ஆதரிக்கலாமா, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கடைசி வரைக்கும் சொல்லுன்னு பேப்பர்லாம் எழுதுனாங்க. எல்லா மீடியாக்களையும் அதை வந்து தலையங்கமாகவே எழுதுனாங்க. வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்கன்னு. தினமலரே சொல்லி அசாத்திய மௌனம் கலைத்தார்னு போட்டுச்சு. எப்போ கலைச்சாரு? பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் அஹ்லாக்கு சம்பவம் நடந்து 4 மாதத்துக்கு பிறகு பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் மௌனம் கலைக்கிறார். அது என்ன மௌனம் கலைச்சார் தெரியுமா? இரு சமுதாயங்களும் அடித்துக் கொள்ளக்கூடாது, 2 பேர் போட்டி அடிச்சுக்கிட்ட மாதிரி. அப்படி நடக்கவே இல்லை. எங்களை வந்து அடித்து கொண்டுட்டு போயிட்டான் ஒரு அப்பாவியை. இதான் நடந்த சம்பவம். அப்போ அந்த மாதிரி சிறுபான்மை மக்களை இந்த மாதிரி காரணம் காட்டி நீங்கள் வந்து செய்யக்கூடாது, அது சட்டம். அப்படி செஞ்சால் கூட மாட்டுக்கறி அவங்க தின்றுருந்தா கூட, பசுவையும் தின்றுருந்தா கூட அதை கேட்குற அரசாங்கம் இருக்குது, நீ எதுக்கு செய்கிற அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லாமல் இரு சமுதாயங்களும் சகோதரத்துவமாக பழகிக்கொள்ள வேண்டும்னா, அப்போ இந்து முஸ்லீம் சேர்ந்து அடித்த தகராறில் அவர் கொல்லப்பட்ட மாதிரி ஆக்கிட்டார். அவர் வாயை திறந்தாரு. அதை திறந்து அகலாக் விஷயத்தை திறக்கும்போது கூட அகலாக்கை அநியாயமாக கொன்றார்கள்னு அவர் சொல்லவே இல்லை. நீ அவனை கொண்டா உன்னை அவங்க கொள்வோம், அப்படி தான் நடக்கும். 2 பேரும் அமைதியாக போங்க, 2 பேரும் சும்மா இதாகுது அந்த இடத்துல சொல்கிற ஒரு பதில். அப்போ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு வந்து உத்வேகத்தை கொடுக்குறது. பிரதமர் சிக்னல் காட்டிட்டாரு, நீ பாட்டுக்கு என்ன வேண்டாலும் செஞ்சிக்க, அரசாங்கம் உன்னை கேட்காது, வாயை கூட எல்லா பத்திரிக்கை வலியுறுத்தினாலும் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ மறைமுகமாக அவங்க இஷ்டப்படி நடங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு பாருங்க. இந்த மௌனம், அதாவது சமூக விரோதிகள் செய்கிற காரியங்கள், 2 அரசாங்கம் சம்பந்தப்பட்டதுக்கு இல்லை, சமூக விரோதிகள் செய்கிற காரியங்களுக்கு வந்து இந்த மாதிரி மௌனம் கேட்குறாரு. அந்த மௌனம் தலித்து மக்களை குஜராத்தில் அடித்த பிறகு தான் கலைச்சாருங்க. தலித்து மக்கள் அடித்து அந்த தலித்து மக்கள் பிரம்மாண்டமாக இந்த மக்கள் திரண்டு போய் அந்த ஊர்வலம் நடத்தி, இனிமேல் மாட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம், செத்த மாட்டை தூக்க மாட்டோம்னு சொல்லி குஜராத் நாரி போன பிறகு தான் அந்த விஷயமாக கண்டிச்சார். அப்போவும் தலித்து மேட்டராக தான் கண்டிச்சாரே தவிர முஸ்லீம் சமுதாய விஷயமாக கண்டிக்கலை. அப்போ அவர் என்ன செய்யணும், தலித்து மக்கள் மேலே கொஞ்சம் கூடுதலாக அவர் ஒரு கண்டனம் காட்டியிருக்காரு. முஸ்லீமுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா இஸ்லாமியர்களும் இந்த அரசாங்கத்தின் மேலே பெரிய ஒரு பற்றாலாம் கிடையாது, பிரதமர் மேலே ஒரு பெரிய திருப்தியாலாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரீங்களா? முஸ்லீம்களை பொறுத்த வரைக்குமா? ஆமாம், அப்படி தானே இருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கே தெரியுமே, அவங்களுக்கு மோடிக்கே தெரியும், பிஜேபிக்காரங்களுக்கு தெரியுமே, எல்லாருமே அப்படிதான். இல்லை, அதிகமான பேர் அப்படித்தான் இருக்கிறோம். நீங்க ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு பிளவு? இதை நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருந்தாலும் திரும்பவும் ஒரு தடவை சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஓரிரை கொள்கைங்கிற அடிப்படையில் இந்த பிளவு ஏற்பட்டதே இல்லை. ஏற்பட்டெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் சட்டசபைக்கு போகணும், நம்மளும் கவுன்சிலர் ஆகணும், நம்மளும் சில வாரிய பதவிகளை பெறணும், நம்மளும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உடையவர்கள் வந்து அவரவர்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டார்கள். இதில் கொள்கைக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு எல்லாத்துலேயும் சமரசம் செய்து கொள்வார்கள். எந்த ஒரு பேசிக்கான கொள்கையிலையும் அவங்க நிற்க மாட்டாங்க. நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் அதை உருவாக்குனது இல்லை, அவங்களே சொல்ல மாட்டாங்க நாங்கள் இஸ்லாமிய கட்சி இது இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லிக் கொள்வார்கள். பேர் வேணால் அப்படி இருக்கும், முஸ்லீம் இருக்கும், பேரும் கிடையாது. இப்போ பேரை மாற்றிட்டாங்க. முஸ்லீம் லீக் மட்டும்தான் பழைய காலத்து பேரில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பாக்கி எல்லாமே பொது பேர் தான். மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, அப்படி தான் பேர் இருக்கிறத வேற முஸ்லீம் கட்சின்னு எந்த ஒரு பாப்புலர் ஃப்ரெண்டு இதெல்லாம் முஸ்லீம் பேரா? அந்த முஸ்லீம் லீக்கை தவிர, தேசிய லீக்கு, இந்த முஸ்லீம் லீக் என்ற ஒன்றை தவிர
அது பாக்கி எல்லாமே வந்து முஸ்லீம் அல்லாத பேர்ல தான் இருக்கும். பேர்ல தான். ஆனா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட நபர்கள் ஆதாயம் அடைகிறாங்க. நல்ல வெளிப்படையா தெரியுது. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க எல்லாம் யார உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரையா சுட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் எல்லா அமைப்பையும் சொல்லுவேன். அது முஸ்லீம் லீக்கையும் சொல்லுவேன். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா இவர்கள் வந்து ஒரு திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வைங்க, எந்த ஒரு முஸ்லீம் அமைப்போ இருக்கிற அனைத்து முஸ்லீம் அமைப்புகளில் எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கிறங்க, திமுகவில் கூட்டணி வைக்கிறாங்க, திமுக ஆட்சி நடக்குது. அப்போ முஸ்லீம்களுக்கு அந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு கொடுமை நிகழ்ந்தது என்று சொன்னால் இவங்க அந்த கூட்டணியில் இருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிக்க மாட்டார்கள். கண்டித்ததே கிடையாது. கூட்டணியில் இல்லாத சில முஸ்லீம் அமைப்பு இருக்கான் பாருங்க, அவன் வந்து திமுக நடக்கிற கண்டிப்பான். அதிமுக ஆட்சி நடக்கும்போது அதில் கூட்டணியாக இருந்தார்களே, ஆனால் அதிமுகவினால் என்ன பாதிப்பு முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏற்பட்டாலும் வாயை திறக்க மாட்டாங்க. வேற கட்சியில் இந்த பக்கத்தில் உள்ள கூட்டணி உள்ளவன் தான் கத்துவான். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் என்றால் அவங்க ஒரு கூட்டணி சேர்ந்து கொண்டு நமக்கு பதவி போயிடும், பதவி தரமாட்டாங்க, சீட்டு தரமாட்டாங்க என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி எங்கள் சமுதாயத்தை பற்றி கூட கவலைப்படாமல் தான் எல்லா அமைப்புகளும் இருக்கிறாங்க. ஒரு அமைப்புன்னு வித்தியாசப்பட்டு சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டால் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம தேர்தலில் நாங்கள் நிற்க மாட்டோம். தேர்தல் நிற்காத ஒரு அமைப்பு எங்கள் அமைப்பு வந்து தேர்தலில் நிற்க மாட்டோம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலையும் நிற்க மாட்டோம். அரசாங்கம் கொடுக்குற விருதுகள் வாரியங்கள்லாம் வாங்க மாட்டோம். பட்டம் பதவி கொடுப்பாங்கல்ல கவர்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு, அதனால் நாம் நிற்காதனால நம்ம மற்றவங்கள திட்டலான்னு கிடையாது, விமர்சிக்கலாம். அதான் என்ன விமர்சிக்கிறோம்னா நீங்கள் உங்கள் சுயநலத்துக்கு இதை செய்கிறீங்க, நம்ம ஒரு அவங்கள்ட்ட அறைகோலாக விட்டோம். உங்களுக்கு அரசியல் இல்லாத சமுதாயத்துக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாகி மொத்தமாக போய் சீட்டை வாங்கி ஆளுக்கு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா நில்லுங்களேன். அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்கலாம் கேட்டு பார்த்துட்டோம். ஒற்றுமை இல்லை. ஆனால் இஸ்லாமிய தலைவர்கள்ட்ட அறவே இல்லை இருக்காது. ஏன்னு கேட்டால் அவங்க ஒன்றாயிட்டாங்கன்னா யார் தலைவருங்கிற பஞ்சாயத்து வரும். இப்போ நான் ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலுங்க என் தலைமையில் அது இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அதனுடைய ஆதாயம்லாம் எனக்கு கிடைக்கும். ஒரு அதிகாரம் ஆதாயம் எல்லாம் என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. நான் 10 அமைப்பு ஒன்றா சேர்த்துட்டு வைங்க, அதில் ஒருத்தன் தலைவர் ஆகிட்டு 9 பேர் டம்மியாயிருவானே. அப்போ அந்த 9 பேர் எப்படி ஒத்துமைக்கு வருவாங்கிறேன். இல்லை, இது நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருந்தது இன்னைக்கு 10 ஆயிடுச்சு. இது இன்னும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அதிகம் தான். பிரிவினை இன்னும் இஸ்லாமிய சமூகத்தில் இன்னும் நிறைய பிரிவினை குழுக்கள் தான் வரக்கூடிய காலத்தில் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்ட்டு ஏதாவது யூகிக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் இது கவலைப்படல. ஏன்னு கேட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன் கவலைப்படலன்னு கேட்டால் இந்த தலைவர்கள் தான் அதிகரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பின்னாடி மக்களும் போய் சேர்ந்து பிரிஞ்சு கிடத்தான் நான் கவலைப்படுவோம். இப்போ லட்சக்கணக்கான மக்கள் எந்த ஒரு முஸ்லீம் கூட்ட முடியுமா கேளுங்க? 1 லட்சம் பேரை எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பாவது கூட்டுமா? ஒரு பொதுக்கூட்டம் என்று சொல்லி ஒரு மாநாடு என்று சொல்லி கூட்ட முடியாது. நாங்கள் கூட்டுவோம். ஏன்னா நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அமைப்பு உண்டாக்கியிருக்கலாம், கூட்டி காட்டியிருக்கிறோம். இவங்க கூட்ட முடியாது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் மக்கள் பிரிஞ்சு கிடக்கலை, இவங்க ஆதாயத்துக்காக நிற்கிறாங்க, நம்மளை காட்டியது ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க என்று அதை வைத்து ஆதாயம் அடையக்கூடியவங்க, அதனுடைய கிளை நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான ஆளுக்கு தான் அதில் மிஞ்சி இருக்கிறாங்களே தவிர மக்கள் நாங்கள் எங்கே பிரிஞ்சோம்? மக்கள் பிரிவில் அவங்கவுங்க சுதந்திரமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவுமே கிடையாது. ஒரு பிரிவு இருக்குது, எங்கள் கொள்கை ஏற்றவங்க ஏற்காதவங்கன்ற ஒரு 2 பிரிவு தான் முஸ்லீம் சமுதாயத்தில் இப்போ இருக்குது. தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை ஏற்றவர்கள், ஏற்காதவர்கள், இவ்வளவு தான் பிரிவு இருக்கே தவிர அந்த அரசியல் கட்சிகள் பேராலையெல்லாம் சமுதாயம் பிளவுபடவே இல்லை. இந்த கோயம்புத்தூர் பிரச்சனை வச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கல்ல மக்கள்லாம், அப்படி தான் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. நன்றி திரு ஜெயினுல் ஆபிதீன். எந்த வகையிலும் ஏதாவது தவறாக கேள்வி கேட்டிருந்தா நீங்கள் பொறுத்தரலும். ஏன்னா ஒரு பிரிவினையான ஒரு போக்கு ஏற்படக்கூடாது, அப்படி நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களுடைய எண்ணத்திலிருந்து அதை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுனால தான் சில கேள்விகள் கூட உங்களை நோக்கி ரொம்ப வெளிப்படையாக, கொஞ்சம் அது கடினமாக கூட இருந்திருக்கலாம், அது கேட்கப்பட்டதே தவிர அதுக்கான வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப மனசில் இருக்கிறது அப்படியே திறந்து, உள்ளத்தை திறந்து நீங்கள் பதில் கொடுத்தீங்க. சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் உங்களுக்கு உங்களுடைய கேள்வியில் எந்த விதமான ஒரு புண்படுத்தலும் இருக்கல. இந்த மாதிரியான கேள்விகள் வந்தால் தான் நாங்கள் உண்மையை சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. மூடி மறைச்சி பேசணும்னா, ஒளிச்சி மறைச்சி பேசினா உண்மைகளில் வராது. அந்த வகையில் நீங்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்டதில் நாங்கள் சந்தோஷம் அடைவோமே தவிர அதில் எந்த விதமான புண்படுதலும் வருத்தமும் கிடையாது. சத்தியம் தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.